ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் போட்டு 1-2 அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை இதை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த அரிசியை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த அரிசிக்கு நிறையா தண்ணி தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பொறுமையாக கைவிடாமல் கிளறிக்கோங்க. கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் போட்டிருக்கோம். இது ஃப்ளேவருக்காக இது போட்டிருக்கோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டம்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி கட்டி ஆகிடும். இது ஒரு 15 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி ஓரமாக வச்சிடுங்க. இதை இன்னும் டேஸ்ட் ஆக்குறதுக்காக வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை போட்டு இதை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே வேக வச்ச கவுனி அரிசியில் போட்டுட்டு தயிர் கொஞ்சத்தை எடுத்து 10 ரூபா பாக்கெட் தயிரில் 2 நல்லா அரைச்சி இதில் ஊற்றிடுங்க. அப்படியே போடலாம், அது கட்டி கட்டியாக இருக்கும். நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே இது குடிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரே ஒரு தடவை மட்டும் செஞ்சு பாருங்களேன். குழந்தைங்க எல்லாம் இதே தான் கேட்பாங்க எங்களை மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மியாகவும் க்ரீமியாகவும் இருக்குது. கண்டிப்பாக அதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.